ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நண்பர்களே, நேற்று ஒரு சிறை படம் பார்த்தேன். அவ்வளோ சூப்பராக இருக்குது. இந்த படம் பார்த்தீங்கன்னா, டானாக்காரன் படம் எடுத்தார் இல்லைங்களா, தமிழ் இயக்குனர். அவர் தான் இந்த படத்தினுடைய ஸ்கிரிப்ட் எழுதியிருக்காரு. அதாவது கதை அவரோடது தான். ஆனால் இந்த படத்தினுடைய டைரக்ஷன் யார், இயக்குனர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சுரேஷ் ராஜகுமாரி அப்படிங்கிறவர் இயக்கியிருக்காரு. ஏன் இதெல்லாம் சொல்கிறேன்னா, இந்த படம் பார்த்திங்கன்னா அவ்வளோ செமையாக சூப்பராக செமையான ஒரு ஃபீல் குட் மூவியாக பண்ணியிருக்காங்க. இதில் இந்த படத்தினுடைய தயாரிப்பாளர் யார் அப்படின்னா லலித் குமார். அவரோட பையனும் இதில் பார்த்திங்கன்னா ஹீரோவாக, செகண்ட் ஹீரோவாக, இந்த படத்துக்கு மெயினான ஒரு கேரக்டரில் ஹீரோவாகவும் சொல்லலாம், செகண்ட் ஹீரோவாகவும் சொல்லலாம். இந்த கதையினுடைய முக்கியமான ஒரு நகர்வுக்கு காரணமாக இருக்கக்கூடிய அந்த கதாபாத்திரத்தை நடிச்சிருக்காரு. நம்ம விக்ரம் பிரபு சார் நடிச்சிருக்காங்க. அவரோட நடிப்பு இதுக்கு முன்னாடி நடித்த அத்தனை படத்தினுடைய நடிப்பையும் எடுத்து அப்படியே சாப்பிட்ருப்பார். அந்தளவுக்கு அழகாக அருமையாக செமையாக நடிச்சிருக்காரு. அந்த படத்தினுடைய ஹீரோயின் இருக்காங்க பார்த்தீங்களா, வேறு லெவலுங்க. உண்மையாகவுமே அந்த அழுகிற சீனாகட்டும், அந்த ரொமான்ஸ் பண்ணக்கூடிய அந்த சீனாகட்டும், அவ்வளோ செமையாக அந்த லவ் பண்ணக்கூடிய அந்த சீனெல்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ செமையாக பண்ணியிருக்காங்க. மொத்தமாகவே இந்த படமே பார்த்திங்கன்னா அவ்வளோ க்யூட்டாக சூப்பராக பண்ணியிருக்காங்க. நான் இந்த படம் போய் உட்காந்து பார்க்கும்போது எப்படி ஒரு ஆரம்பத்தில் எப்படி இருந்துச்சோ அதே போல் லாஸ்ட் வரைக்கும் பார்த்திங்கன்னா ரொம்ப சைலண்ட்டாக தான் தேட்டரே இருந்துச்சுங்க. அந்தளவு ஒரு ஆள் கையில் கூட ஒரு மொபைல் எடுத்து நோண்டுறதோ ஃபோன் பேசுகிறதோ அந்த அளவுக்கு இல்லை. ஏன்னா ஒரு 20 நிமிஷம் படம் போனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 20 நிமிஷம் இல்லை, ஸ்டார்டிங்கில் இருந்தே நீங்கள் பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு ஃபோன் வந்தால் என்னடா பண்ணுறது அப்படின்னு நினைக்கிறவங்க கூட என்ன பண்ணுவாங்கன்னு சொல்லி கேட்டிங்கன்னா சைலண்டில் போட்டு வச்சிட்றாங்க. அந்த அளவுக்கு அந்த படம் பார்த்திங்கன்னா நகர்த்தி கொண்டு போயிட்டே இருக்குது. இந்த படத்தினுடைய தயாரிப்பாளர் லலித் குமார் அண்ணன் தான். அவரோட பையனை நடிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லி நான் சொல்லியிருந்தேன். அதே போல் இந்த படத்தை நகர்த்தி கொண்டு போகிற அந்த மியூசிக் பார்த்திங்கன்னா அவ்வளோ செமையாக பண்ணியிருக்காங்க. மியூசிக்கே பார்த்திங்கன்னா ஜஸ்டின் பிரபாகரன் தான் பார்த்திங்கன்னா மியூசிக் பண்ணியிருக்காங்க. அவ்வளோ ஒரு செமையாக இருக்குது. உண்மையாக இந்த படம் பார்த்துட்டு நீங்கள் வெளியே வரும்போது ஒரு நாள் ஃபுல்லாகவே அந்த படத்தில் தான் நீங்கள் இருப்பீங்க. அந்த அளவுக்கு உண்மையான ஒரு காதலன்னு என்ன, அதே போல் அந்த காவல் அதிகாரிகள் இருக்காங்க இல்லைங்களா, அவங்களுக்குள்ளே எவ்வளோ ஒரு பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக தெளிவாக காட்டியிருப்பாங்க. ஒவ்வொரு சீனும் பார்த்திங்கன்னா ஒரு கிளைமேக்ஸ் மாதிரி தான் இருக்கும். உண்மையாமல் இந்த படத்தை நீங்கள் போயிட்டு ஃபேமிலியாக போய் பாருங்கள். ஒரு லவ்வர்ஸாக இருந்தீங்கன்னா அவங்க கூட நீங்கள் பார்க்கலாம். எல்லாருமே பார்க்கக்கூடிய ஒரு மெயினான ஒரு படம். மெயினாக பார்த்திங்கன்னா இந்த நீதிபதிகள் இருக்காங்க இல்லைங்களா, அவங்களும் காவல்துறை சேர்ந்தவர்களும் அனைவருமே இதை பார்க்கணும். நான் சொன்னது என்னடா அப்படின்ட்டு உங்களுக்கு ஒரு டவுட் இருந்துச்சுன்னு இந்த படத்தை போய் பார்த்துட்டு நான் பேசிகிட்டு இருக்க அந்த வீடியோ கீழே நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, நன்றி, வணக்கம்.